இன்னைக்கு என்ன பண்ணீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? சிகப்பரிசி புட்டு பண்ணியிருக்கேன். எங்கள் பேத்திக்கு பிடிக்கும், எங்கள் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும். இது வந்து கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி கேரளா ஸ்டைலில் பண்ணிருக்கேன். இது எங்கள் பேத்திக்கு நம்ம காரம் இல்லாமல் சாப்பிடுவாங்க. அம்மா இன்னைக்கு என்ன மெனு? அதே தக்காளி மிளகு ரசம் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து சிறுபருப்பு உஸ்லி மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் உஸ்லி கிடையாது, உஸ்லி மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து குழந்தைக்கு உருளைக்கிழங்கு, எங்கள் பேத்திக்கு வடித்த சாதம். இன்றைக்கி தயிர். நிறைய பேர் வந்து தயிர் துவைக்கும் போது உரம் எது ஊற்றுறீங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவில் நிறைய பிராண்ட் கிடைக்கும். நாங்கள் வந்து இந்த ஆஸ்திரேலியன் டமால் வேலி டெய்ரியோட க்ரீக் ஸ்டைல் யோகர்ட் தான் வந்து உரைக்கு யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப க்ரீமியாகவும் இருக்காது. எங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்டரில் இந்த கேர்டு இருக்கும். அதனால் இந்த தான் வந்து நாங்கள் உரைக்கி ஊற்றுவோம். அண்ட் மார்னிங் வச்ச கடலைக்கறி குழம்பும் லஞ்சுக்கு எடுத்துப்போம். இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளான சாப்பாடு தான். பழங்க மாப்பிள்ளை ஸ்வீட் எடுத்து வைக்கல அவர். இதுதான் இன்றைக்குடைய மெனு. அம்மா இது என்ன எடுத்து வச்சுருக்கேன்? இது எங்கள் பேத்திக்கு உருண்டை மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, ஹெல்தி லட்டு வச்சுருக்கேன். முந்திரி எல்லாம் இதை அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் போடுவேன். ஓகே, இதில் வந்து பாதாம், வால்நட், பீனட்ஸ், கேஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் இருக்குது. உடச்சி கடலை அண்ட் பிஸ்தா வந்து இன்னும் எடுத்து வைக்கலைங்கம்மா. இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம்.